Hello students, welcome you all to the video lecture on chapter number 10 exponents and powers exercise 10.1 question number 3. The question is find the value of. So, இங்க ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் நம்மளுக்கு வந்து power and exponentsல terms கொடுத்திருக்காங்க. So, base and power கொடுத்திருக்காங்க. So, அந்த terms எல்லாம் நம்ம வந்து simplify பண்ணி நம்ம வந்து final value என்னன்றதை find out பண்ணணும். So, coming to the first subdivision, 3 power 0 plus 4 power minus 1 into 2 power 2. So, generally பாத்தீங்கன்னா நம்மளுக்கு termsல a power 0 இருக்கு அப்படின்னா it is nothing but 1. Any value power 0 வந்து 1. So, அந்த concept use பண்ணி நம்ம 3 power 0 என்னன்னு எழுதலாம் 1 ன்னு எழுதலாம். Next 4 power minus 1. ஜென்ரலாவே பவர்ல வந்து நெகட்டிவ் பவர் இருக்குன்னா அதை நம்ம பாசிட்டிவ் பவரா மாத்தணும். So, அதுக்கு நம்ம வந்து நியூமரேட்டர்ல இருக்க term அப்படியே எங்க கொண்டு போயிருவோம் டினாமினேட்டருக்கு கொண்டு போயிருவோம். So, அதுக்கு என்ன ரூல் a power minus m அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த term அப்படியே டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடணும் 1 by a power m ன்னு ஆயிரும். So, minus m வந்து plus m ஆயிரும். So, அப்போ அதை யூஸ் பண்ணி இந்த term நம்ம எப்படி எழுதலாம் 1 by 4 power minus 1 வந்து plus 1 ஆயிரும். So, into 2 square which is equal to 1 plus 1 by 4 power 1. Anything power 1 வந்து அந்த particular value. So, 4 power 1 னா என்னது 4. 4 வந்து ஒரு தடவை தான் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப just 4 ன்னு எழுதினா போதும். So, into 2 square. So, either நம்ம வந்து 2 square வச்சுட்டு அப்படியே சால்வ் பண்ணலாம். அப்படி இல்ல 2 square 4 ஆவும் கன்வர்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். நம்மளோட இஷ்டம் தான். So, இப்ப நம்ம 2 square 4 ஆ கன்வர்ட் பண்ணிக்கலாம். So, 1 plus 1 by 4 into 2 square னா என்ன 2 into 2. which is nothing but 4. So, அப்ப வெளியில நம்மளுக்கு ஒரு 4 இருக்கு. So, இப்போ இந்த term நம்ம simplify பண்ணணும். So, generally இங்க LCM பாத்தீங்கன்னா என்னது denominatorல 4 மட்டும் தான் இருக்கு. அப்ப common LCM வந்து 4 தான் denominatorல. So, அப்ப common LCM 4 னா இங்க divisionல எதுவுமே இல்ல. அப்ப just 4 ஆல இந்த term multiply பண்ணணும். So, 1 into 4 என்ன 4 plus இங்க already denominatorல நம்மளுக்கு 4 இருக்கு. So, அப்ப just 1 போட்டாலே போதும். எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ண வேண்டாம். into 4 which is equal to 4 plus 5 என்ன நியூமரேட்டர் 4 plus 1 என்ன நியூமரேட்டர்ல 5. 4 plus 1 5 டினாமினேட்டர்ல ஒரு 4 இருக்கு நியூமரேட்டர்ல ஒரு 4 இருக்கு. இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்ப just எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 5. இதுதான் first subdivisionோட ஆன்சர். So, coming to the second subdivision, நம்மளுக்கு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 2 power minus 1 into 4 power minus 1 in the overall term divided by 2 power minus 2. So, இங்க ஒவ்வொரு டேர்ம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் பவர் இருக்கு. So, அப்ப நெகட்டிவ் பவரை ஜஸ்ட் பாசிட்டிவ் பவரா கன்வெர்ட் பண்ணணும். So, அதுக்கு என்ன ரூல் a power minus m இருக்குன்னா அந்த டேர்ம் அப்படியே டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துருவோம் a power m ஆக்கிடுவோம். So, 1 by a power m. So, இந்த மாதிரி இந்த டேர்ம் எழுதலாமா? So, ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே ஹோலா டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடலாம். So, இப்போ 1 by 2 power minus 1 என்ன ஆயிரும் 2 power 1 ஆயிரும் into 4 power minus 1 என்ன ஆயிரும் 4 power 1 ஆயிரும் into இங்க 2 power minus 2 இருக்கு. அது நியூமரேட்டருக்கு போயிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் 2 power plus 2 ஆயிரும். So, அப்ப நியூமரேட்டர்ல இருக்க டேர்ம் டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம் நியூமரேட்டருக்கு கொண்டு போயிரும். So, அப்ப நெகட்டிவ் பவரை பாசிட்டிவா மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் 1 by 2 power 1 என்ன 2 4 power 1 என்ன 4 into 2 square னா என்ன 2 square which is equal to 2 வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது. So, 2 into 2 2 2s are என்ன 4. So, அப்ப இது வந்து 4. So, 4 get cancel. நம்மளுக்கு just என்ன ஆன்சர் இருக்கு நியூமரேட்டர்ல ஒரு 1 டினாமினேட்டர்ல ஒரு 2. So, 1 by 2 தான் இதோட ஆன்சர். So, coming to the third subdivision, 1 by 2 the whole power minus 2 plus 1 by 3 the whole power minus 2 plus 1 by 4 the whole power minus 2. So, இதுக்கு ஒரு law of exponents இருக்கு. அதாவது a by b வேற terms இருக்கு நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல பட் காமனா பவர் இருக்கு m. அப்படின்னா இந்த m வந்து applicable to a also b also. அப்ப a power m divided by b power m ன்னு எழுதலாம். So, இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு டேர்ம்லயுமே நம்மளுக்கு பவர் என்ன -2. இந்த -2 1க்கும் அப்ளை ஆகும் 2க்கும் அப்ளை ஆகும். அதே மாதிரி -2 1க்கும் அப்ளை ஆகும் 3க்கும் அப்ளை ஆகும். இங்க -2 1க்கும் அப்ளை ஆகும் 4க்கும் அப்ளை ஆகும். So, ஒரே ரூல் தான் எல்லாத்துக்குமே. So, அப்ப 1 power -2 2 power -2 plus 1 power -2 divided by 3 power -2
1 power minus 2 divided by 4 power minus 2. Next, நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூல் தான். ஸோ நெகட்டிவ் பவர் எல்லாத்தையும் பாசிட்டிவ் பவராக மாற்றணும். ஸோ அப்போ a பவர் மைனஸ் எம் இருக்குன்னா அதை டினாமினேட்டருக்கு கொண்டு போயிட்டா 1 by a பவர் m ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் டினாமினேட்டருக்கு போயிடுச்சுன்னா 1 by 1 பவர் மைனஸ் 2 என்ன ஆயிரும் ப்ளஸ் 2. 2 பவர் மைனஸ் 2 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா 2 பவர் 2. சிமிலர்லி 1 power minus 2 denominatorக்கு போயிடுச்சுன்னா 1 by 1 power 2. 3 power minus 2 numeratorக்கு போயிடுச்சுன்னா 3 power 2. 1 power minus 2 denominatorக்கு போயிடுச்சுன்னா 1 by 1 power 2. 4 power minus 2 numeratorக்கு போயிடுச்சுன்னா 4 power 2. ஜஸ்ட் எல்லா டேர்ம்ஸும் நெகட்டிவ் பவராக இருக்கிறதுலாம் பாசிட்டிவ் பவராக மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே எல்லா டேர்ம்லையுமே நம்மளுக்கு 1 ஸ்கொயர் இருக்குது. 1 ஸ்கொயர்னா என்ன 1 into 1. 1 into 1னா ஜஸ்ட் 1. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது. 2 ஸ்கொயர்னா என்ன 2 into 2. 2 into 2 என்ன 4. ஸோ அதே மாதிரி 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா என்ன 3 into 3 which is equal to 3 3s are 9. 4 ஸ்கொயர்னா என்ன 4 into 4. 4 4s are 16. ஸோ அப்போ 1 by 1 ஸ்கொயர்னா என்ன 1 into 2 2s are 4. plus 1 by 1, 3 3s are 9, plus 1 by 1 into 4 4s are 16. So, numerator பார்த்தீங்கன்னா 1 into 4, 4, 4 by 1 என்ன 4. அப்படி இல்லைனா 1 by 1 என்னன்னா 1, 1 into 9 என்ன just 9. Similarly, 1 by 1 na 1, 1 into 16, 16. So, 16 plus 4, 20, 20 plus 9, 29. So, this is the final answer for the third subdivision. So, coming to the fourth subdivision, 3 power minus 1 plus 4 power minus 1 plus 5 power minus 1 the whole power 0. So, நம்ம first problem பார்த்த மாதிரி தான். Any value power 0 என்னது 1. So, அப்போ இங்கே ஜென்ரலாகவே இந்த whole term ஓட பவர் என்ன 0. அப்போ டைரக்டாகவே எதையுமே சால்வ் பண்ணாமல் ஆன்சர் என்ன 1ன்னு எழுதிடலாம். So, coming to the fifth subdivision, minus 2 divided by 3 the whole power minus 2 the whole power 2. So, இன்னொரு law of exponents பார்த்தீங்கன்னா அதாவது a power m அதுக்கு power n இந்த மாதிரி இருக்குன்னா a power m into n ன்னு எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா பேஸ் என்ன மைனஸ் 2/3 அதில் எந்த சேஞ்சும் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பவர் என்ன எம்ன்றதா மைனஸ் 2, என்னன்றதா 2. ஸோ அப்போ அந்த ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணோம் மைனஸ் 2 into 2. ஸோ அகெயின் பேஸ் எந்த சேஞ்சுமே இல்லை மைனஸ் 2/3 அது அப்படியே தான் இருக்கும். இங்கே 2க்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை, ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் 2 into 2 என்ன 4. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாமா, ஏன்னா பவரில் வந்து மைனஸ் 4 இருக்குது. அப்போ அந்த மைனஸ் 4 இட் இஸ் காமன் ஃபார் போத் த டேர்ம்ஸ். அதாவது a by b the whole power m இந்த மாதிரி இருக்குன்னா இந்த m வந்து நான் ஏக்கும் அப்ளை பண்ணலாம் பிக்கும் அப்ளை பண்ணலாம். a power m divided by b power m. ஸோ அப்போ அந்த மாதிரி போடும்போது மைனஸ் 2 the whole power minus 4 divided by 3 power minus 4. ஸோ ரெண்டு டேர்முக்குமே எனக்கு வந்து பவர் அப்ளிகபிள். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூமரேட்டரில் இருக்க டேர்முக்கும் பவர் வந்து மைனஸ் 4, டினாமினேட்டருக்கும் பவர் வந்து மைனஸ் 4 தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த டேர்மை டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடணும், இதை வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடுவோம். ஸோ யூஸிங் த ஃபார்முலா தட் இஸ் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் a power minus m இருக்குன்னா அதை எப்படி எழுதுவோம் 1 by a power m. ஸோ இப்போ இந்த மைனஸ் பவரை நான் ப்ளஸ் 4ஆக மாற்ற போகிறேன். ஸோ அப்போ 1 by பேஸ் அப்படியே தான் இருக்கும் மைனஸ் 2, மைனஸ் 4 என்ன ஆயிரும் ப்ளஸ் 4 ஆயிரும் இன்டூ 3 power minus 4 நியூமரேட்டர் கொண்டு போயிட்டா ஜஸ்ட் 3 power 4ன்னு ஆயிரும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 3 power 4 இருக்குது. 3 power 4ன்னா 3 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, 3 into 3 into 3 into 3. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் 2 the whole power 4. ஸோ அப்போ மைனஸ் 2 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ minus 2 into minus 2 into minus 2 into minus 2. 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3 பார்த்தீங்கன்னா 7 3s are 21, இங்கே ஒரு 2, 3 2s are 6, 6 plus 2 வந்து 8. ஸோ
ஸோ நியூமரேட்டர் டேர்ம் வந்து 81 வந்துருச்சு. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து ப்ளஸ். ஸோ ஓவராலாக ப்ளஸ் இருக்குது. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ ஓவராலாக ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 81/16. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 5th subdivision. Thank you. Thanks for watching.